டாக்டர் பிளஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ வந்து எதோ செஞ்சு வெயிட் லாஸ் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய மருந்து பொருள் வாங்கி பணமும் லாஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு கேள்வி. வெயிட் லாஸ் ஆகணும் உங்களுக்கு அப்படி அவ்வளவுதானே. உணவு தான், உணவு கட்டுப்பாடே போதும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்ப என்னங்க செய்யணும்? வேற ஒண்ணுமே இல்லைங்க. சில ஃபுட்டை நீங்க குறைச்சிங்கன்னா போதும். அரை வயிறு சோறு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று. இது சித்தர்கள் சொல்லி கொடுத்த மகா ரகசியம். அப்ப அரை வயிறு சாப்பிட்டு நாங்க தூக்கம் வராதுங்க. அதெல்லாம் சொல்றேன், இரவு சாப்பாட்டை நீக்க வேண்டும். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இரவு சாப்பிடக்கூடாது. ஒரு டம்ளர் பாலோட நின்றணும். அப்ப மதியத்துல என்ன பண்ற? மதியத்துல கண்டிப்பாக கொள்ளு எடுக்கணும். கொள்ளை வந்து நீங்க கண்டிப்பாக ஏதோ ரூபத்துல கொள்ளு வந்துடணும். ரைட்டு. காலையில என்னங்க செய்யறது? இட்லி தோசை ஆகவே ஆகாது. இட்லி தோசைக்கு பதில் வேற என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா பிரண்டை அங்க வந்துடணும். அப்படி பிரண்டை கிடைக்காதவங்க எங்களை போல நாட்டு வைத்தியர்கள்ட்ட நீங்க பிரண்டை உப்பு வாங்கி சாப்பிடலாம். அது காலை உணவா இருக்கணும். அந்த காலை உணவுலையும் முக்கியமா என்னன்னு கேட்டா, இந்த முக்கியமா சுரக்காய் ஜூஸ் இருக்கணும். கண்டிப்பா சுரக்காய் ஜூஸ் வெயிட் லாஸ் பண்ணும். வெள்ளை பூசணி வெயிட் லாஸ் பண்ணும். மத்தியானத்துல வெள்ளை பூசணி ஜூஸ், வெள்ளை பூசணியை ஜூஸ் ஆக்கி சாப்பிடுங்க. காலையில சுரக்காய் ஜூஸ் அடிங்க. கேட்ட 48 நாள் வெயிட் லாஸ் ஆகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஆனா இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடும் போதும் அதே மாதிரி சுரக்காய் ஜூஸ் சாப்பிடும் போதும் பெப்பர் பொடி, பிளாக் பெப்பர் கொஞ்சம், அதாவது கருப்பு மிளகு சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அதில் போட்டு காராசாரமா குடிக்கணும். அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு 48 நாள், ஒரு 20 நாள்லேயே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இரவு உணவு கண்டிப்பா உட்கொள்ளக்கூடாது. 2 வேளை தான் சாப்பாடே. இதுல கரெக்டா கராரா இருந்து பாருங்க. அதாவது மாமிச உணவு ஆகவே ஆகாது. இது மாதிரி கராரா இருந்து பாருங்க. எக்ஸசைஸே பண்ண வேண்டாம். அவங்க உடம்பு இழைக்குதா, அதாவது நீங்க நினைச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் வந்தோடனே நீங்க நிப்பாட்டிருங்க. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.